என கொஞ்சலாக பேசிய இந்த 15 வயது சிறுவன்தான் பணத்தை வாங்கி ஏமாற்றி பலரையும் கெஞ்சலில் விட்டதாக கூறப்படுகிறது. இந்த சின்ன பையன் நிறைய பேரை ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு ஷாக்கிங்கா இருக்கிறது என்னன்னா, இந்த பையன் பார்ட் டைம் ஜாப், ட்ரேடிங் இந்த மாதிரி எந்த மாதிரி வேணா ஸ்கேம் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு சின்ன பையன்கிட்ட காசை கொடுத்து ஏமாறுற அளவுக்கு தான் இந்த சொசைட்டி போயிருக்கா. இந்த இடத்துல நிறைய பேர் ஏமாந்ததுக்கு காரணமே 1000 போட்டா 10,000 வரும் அப்படிங்கிற பேராசையில தான். இப்போ உள்ள நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ் இதெல்லாம் தேவையே கிடையாது. பியூரா என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான் வேணும். எனி டைம் இந்த மாதிரி என்டர்டைனிங்கான ரீல்ஸ் பாக்குறது, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு சொசைட்டி உருவாயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சொசைட்டி ரொம்ப வீக்கா தான் இருக்கும். கவர்மெண்டே இதுக்காக நிறைய அவேர்னஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி நிறைய கிரியேட்டர்ஸும் வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு பேர் இவ்வளவு எஃபோர்ட் போட்டும் இது மக்களுக்கு சேரல அப்படின்னா இங்க யாருக்குமே இன்ஃபர்மேஷனும் அவேர்னஸும் தேவையில்லை. என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிக் மென்டாலிட்டிலேருந்து நம்ம வெளில வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது, முக்கியமான விஷயங்கள் என்னென்ன போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் பத்தி அவேர்னஸோட இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்கேம்ல இருந்து நம்ம மாட்டாம தப்பிச்சிக்க முடியும். ஸோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தாண்டி எஜுகேஷனுக்கு கொடுங்க, அவேர்னஸ்க்கு கொடுங்க, இன்ஃபர்மேஷனுக்கு கொடுங்க. ஸோ யார் எது சொன்னாலும் பிளைண்டா நம்பிடாம கொஸ்டின் பண்ற மென்டாலிட்டியை வளர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே தேவைப்படும். அதனால ஷேர் பண்ணுங்க.